கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திலும் ஐக்கிய உபவாச ஜெப ஊழியங்கள் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத பகுதியை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதன் பின்பகுதியை வாசிக்கிறேன். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். இந்த வார்த்தையை தேவனாகிய கர்த்தர் ஒரு ராஜாவை பார்த்து சொல்லுகிற காரியம். அந்த ராஜா மிகவும் வியாதிப்பட்டு மரண நேரத்திலே ஆண்டவரை நோக்கி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். 3ஆம் வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உன்னையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். அந்த வியாதிப்பட்ட ராஜாவின் பேரு எசேக்கியா. இந்த வியாதி அவனை மரண நிலைமைக்கு கொண்டு சென்றது. இனி அந்த ராஜா வாழ்வதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை, மரண நிலையில் இருக்கும்போது தான் இனி மரித்து விடுவேன், நான் இனி பிழைக்க மாட்டேன் என்று அவன் அறிந்த போது தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி மிகவும் அவன் அழுத போதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் கண்ணீரை கண்டேன், அல்லேலூயா, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். இந்த வார்த்தையின்படியே அந்த எசேக்கியா அழுத போது அந்த ராஜாவை ஆண்டவர் குணமாக்கி அவருக்கு 15 ஆண்டுகளை ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். நம்முடைய தேவன் கண்ணீரை காண்கிற தேவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய நாட்களிலே மார்க் 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி, பாருங்க, பல விதமான வியாதியினாலே உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை சுகமாக்கி, பல விதமான வியாதிப்பட்ட ஜனங்கள் இயேசு அண்டை வந்தபோது இயேசு அவர்கள் வியாதிகளை சுகமாக்கி என்று எழுதியிருக்கிறது. பாருங்கள், வியாதி ஒரு மனிதனை உபத்திரப்படுத்தும், வியாதி ஒரு மனிதனை மிகவும் கலங்க பண்ணும், வியாதி ஒரு குடும்பத்தை பாழாக்கிவிடும், வியாதி ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை, அவன் குடும்பங்களையே அந்த சூழ்நிலையினாலே அவர்கள் தடுமாறி போவார்கள். இன்றைக்கு பாருங்கள், அநேக வியாதிகள் மருத்துவர்களால கூட சுகமாக்க முடியாமல் பல லட்சங்களை செலவழித்தும் பல ஆயிரங்களை செலவழித்தும் அது குணமாக்க முடியாதபடிக்கு உபத்திரவத்தின் மத்தியில் இருக்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்படி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் அதிலே பல ஜனங்கள் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டு இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வரும்போது அந்த மனிதர்களை அந்த வியாதிப்பட்டு உபத்திரப்பட்டு கண்ணீரின் மத்தியிலே, இனி இந்த வியாதி எனக்கு சுகமாகுமா, இந்த வியாதி நான் மரித்து விடுவேனே, இந்த வியாதி இந்த உபத்திரவத்தில் நான் எப்படி பிழைக்க போகிறேன் என்று நம்பிக்கையற்ற சூழ்நிலையில இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வரும்போது அந்த இயேசு கிறிஸ்து அந்த மனிதன் மேலே, அந்த வியாதிப்பட்ட மனிதர்கள் மேலே மனதுருகி அவர்களை சுகமாக்குறார். பாருங்கள், இந்த வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. வியாதியினாலே உபத்திரவப்பட்டிருந்த இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் வியாதியினாலே உபத்திரப்பட்டிருக்கிறீர்களா? வியாதி வந்தால் ஒரு மனிதன் உபத்திரப்படாமல் இருக்க முடியாது. வியாதி ஒரு மனிதனை கலங்க பண்ணிவிடும். வியாதி ஒரு மனிதனுடைய குடும்பத்தை கலங்க பண்ணிவிடும். அடுத்த நிமிடம் நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள பல லட்சங்கள் ஆகும் என்று டாக்டர்கள் சொல்லி இருக்கிறார்களே, இந்த பல லட்சங்களுக்கு நான் எங்கு போவேன் என்று உபத்திரவத்தின் மத்தியில் நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? இந்த வேத பகுதியில 40ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். பாருங்கள், குஷ்டரோகத்தினாலே தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதன் இயேசு சுகமாக்குறார் என்பதை அறிந்து இயேசுவிடத்தில் ஓடி வந்த அவன் என்ன முழங்கால் படியிட்டு
உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். பாருங்கள், இயேசு பாருங்கள், உடனே அந்த குஷ்டரோகமாய் பாதிக்கப்பட்ட மனிதனுக்காக இயேசு மனதுருகினார். மனதுருகினார் என்றால் இயேசு பரிதபித்தார். இயேசுடைய இருதயம் வேதனைப்பட்டது. இயேசுடைய இருதயம் கலங்கி போனது. ஐயோ, இப்படி குஷ்டரோகத்தினாலே பாதிக்கப்படுகிறாரே என்று சொல்லி இயேசு மனதுருகி அவனை தொட்டு எனக்கு சித்தமுண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லி இயேசு அவனை சுத்தமாக்கினார். அந்த குஷ்டரோகம் உடனே அந்த மனிதனை விட்டு நீங்கி போயிற்று. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் வியாதியோடு பாடுபடுகிறதை இயேசு விரும்பவில்லை. நீங்கள் கண்ணீரோடு துக்கத்தோடு இருக்கிறது இயேசு விரும்பவில்லை. நீங்கள் வேதனையோடு வியாதியோடு அழுது கொண்டு இருக்கிறது இயேசு விரும்பவில்லை. ஐயோ, டாக்டர்கள் என்னை கைவிட்டார்களே, மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்களே, இது ஒரு கொடிய நோய், இது ஒரு பயங்கரமான வியாதி, இதை சுகமாக்குவது கடினம், இந்த டியூமரை குணமாக்குவது கடினம் என்று வேதனையோடு மருத்துவர் சொன்னதினால கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? எசேக்கு அப்படித்தான் கலங்கினான். ஆண்டவனுக்கு கண்ணீர் வடித்தார். நான் உமக்கு முன்னே உண்மையாயிருந்தேனே, எனக்கு ஒரு மீசை மனமிறங்கும். இயேசு கண்ணீரை கண்டார். நீங்கள் வியாதியில் உபத்திரப்படுகிறீர்களா? ஐயோ, இந்த கட்டி என்னை மிகவும் வேதனைப்படுத்துகிறது. இந்த நாட்கள் அநேகமாய் வாலிப பிள்ளைகளை பாழாக்கிற ஒரு வியாதி. அவர்கள் மாதவிடாய் நாட்களில் அதிகமாய் இளம் பிள்ளைகள் இந்த கொடிய நோய்களினாலே பாதிக்கப்படுகிறதை அநேக இடங்களில் ஊழியங்களில் போகும்போது சொல்லி ஜெபிக்க வருவதுண்டு. இப்படிப்பட்ட வியாதிகளினாலே நீங்கள் உபத்திரப்படுகிறீர்கள் என்றால், எப்படி இந்த குஷ்டரோகி வந்து இயேசுவின் இடத்தில் வந்து முழங்கால் படியிட்டு என்னை நீர் சுத்தமாக்கும், என்னை குணமாக்கும் என்று வேண்டிக் கொண்டது போல, ஒருவேளை இந்த இயேசுவை நீங்கள் அறியாமல் இருக்கலாம். இந்த இயேசு கிறிஸ்து யார் என்பதை கூட நீங்கள் அறியாமல் இருக்கலாம். ஆனாலும் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் சுகமாக்குறார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் விடுதலை தருகிறார். வியாதினாலே கலங்கி போயிருக்கிறீர்களா? வியாதினாலே ஒடுங்கி போய் இருக்கிறீர்களா? மனம் உடைந்து போய் இருக்கிறீர்களா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எசேக்கியாவை பார்த்து சொன்னது போல, நான் உன்னை குணமாக்குவேன். எசேக்கியா கர்த்தரை நோக்கி அழுதது போல, நீங்கள் இந்த ஜெப நேரத்தில், இந்த செய்தி நேரத்தில், ஆண்டவரே அந்த ராஜாவை சுகமாக்குனது போல, இந்த குஷ்டரோகியை சுகமாக்குனது போல, பலவிதமான வியாதினால் உபத்திரப்பட்டவர்களை சுகமாக்குனது போல என்னையும் சுகமாக்கும் என்று இயேசுவிடத்தில் வேண்டிக் கொள்வீர்களா? நீங்கள் வேண்டிக் கொள்ளும் இயேசு உங்களை சுகமாக்குவார். இயேசு உங்களை விடுதலை தருவார். நீங்கள் கலங்காதீங்க, நீங்க அழாதீங்க, நீங்க அழாதீங்க. இயேசுடைய முகத்தை நோக்கி பாருங்க. இயேசுவே என்னை சுகமாக்குன்னு வாயத்திலிருந்து கேளுங்க. நான் உங்களுக்கு இப்பொழுது ஜெபிக்கிறேன். பலவிதமான வியாதினால உபத்திரப்பட்டவர்களை சுகமாக்கின இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் கல்வாரி சிலுவையில இரத்தம் சிந்தி அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமாகுறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியால் உங்கள் வியாதிகளை எல்லாம் இயேசு கல்வாரி சிலுவையில சுமந்தார். உங்கள் உபத்திரவங்களை இயேசு கல்வாரி சிலுவையில சுமந்தார். அந்த சிலுவை மரணம், அந்த இயேசு ரத்தம், அந்த பாடு மரணம் உங்கள் வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை தர அது போதுமானது. ஆகவே இப்பொழுது கண்களை மூடி, ஆண்டவரே என்னை சுகமாக்கும், என்னை விடுதலையாக்கும் என்று நீங்கள் கேட்பீர்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு உங்களை குணமாக்குவார். இயேசு உங்களை சுகமாக்குவார். கண்ணீரோடு இயேசுவிடத்தில் வேண்டிக் கொள்ளுமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, இயேசு ராஜாவே,
இந்த நேரத்திலும் ஆண்டவரே, எசேக்கியா ராஜா உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணின போது, கண்ணீரோடு அழுத போது, அந்த எசேக்கியா ராஜாவின் வியாதியில் இருந்து சுகமாக்குன எங்கள் அன்பு தெய்வமே, அப்பா, பலவிதமான வியாதியினாலே உபத்திரவப்பட்டவர்களை சொஸ்தமாக்கினீரே. இப்பொழுது ஆண்டவரே, அந்த குஷ்ட ரோகியை நீர் தொட்டு சுகமாக்கினீரே. இப்பொழுது வியாதியினாலே மிகுந்த வேதனை அனுபவித்து உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிற பலவிதமான கட்டிகளினால, பலவிதமான கேன்சர் நோய்களினால, இன்னும் ஆண்டவரே சொல்ல முடியாத பல வியாதிகளினால உபத்திரவத்தை அனுபவிக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய குணமாக்குற வல்லமை ஒவ்வொரு மேலே இப்பொழுது இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, தைராய்டு கட்டிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது மறைவதாக. பல இடங்களிலே இருக்கிற கட்டிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது விலகி போவதாக. கர்த்தருடைய வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் குணமாக்குற வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு மேலே இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இந்த மல்டி நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது ஜெபிக்கிறேன். மாதவிடாய் பிரச்சனையினாலே பாதிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் சுகம் உண்டாகட்டும். மாறாத நோய்கள், இழுப்பு வியாதினாலே பாதிக்கப்படுகிற, இழுப்பு நோயினாலே பாதிக்கப்படுகிற அன்பு தாயாரே, இயேசு கிறிஸ்துவை சுகமாக்குறார். பொல்லாத இழுப்பு வியாதியே, வீசிங் வியாதியே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த தாயாரை விட்டு நீ விலக உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். இந்த மல்டி நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு இரத்த சிந்தி இருக்கிறபடியால் அந்த இரத்தத்தின் வல்லமை இப்படி இறங்கி சுகம் கொடுப்பதாக. பலவிதமாய் கலக்கத்தில் இருக்கிறவர்கள், கலங்கி தவிக்கிற ஒவ்வொரு மக்களுடைய இருதயங்கள் இப்பொழுதே ஆறுதல் அடைவதாக. இயேசு கிறிஸ்து அநேகரை சுகமாக்குவதற்கு நன்றி. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமை தொடுவதற்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னமுடைய வல்லமை ஒவ்வொருவரை தொட்டதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை சுகமாக்கி இருக்கிறதற்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசு உங்களை சுகமாக்கி இருக்கிறார். இயேசு உங்களை விடுதலை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.